இதை சொன்னார் 2016 2019 ஆறாரு. அவனது நாமம் தேசத்தின் அதிபதியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. பரமண்டலத்தில் குறிச்சாச்சு. மு.க. ஸ்டாலின் தான் 2021 முதலமைச்சர்னு பரமண்டலத்தில் குறிச்சாச்சு. அதாவது சொல்றாரு அவர் நாமம் அங்க குறிக்கப்பட்டிருக்காரு, குறிச்சாச்சு. பார்த்து 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஓகே சரி, எத்தனை பேர் எத்தனை முறை பல்கி அடிச்சாலும் 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தடுக்க முடியாது. அவன் நினைச்சுக்கலாம், மக்களுக்காக நான் பாடுபட்டேன், பிரச்சாரம் பண்ணேன், நாங்கள் ஜெயிச்சோம், செங்கலகால் ஜெயிச்சோன்னு முதலமைச்சர் நினைக்கலாம். அப்பா முதலமைச்சர் இருந்தாருன்னு. துர்காசன் வந்து நான் கோயில் கோயிலாக சாமி கும்பிட்டாங்க, ஆனால் என் பொறுத்த முதலமைச்சர் தான் அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கலாம். தொண்டர்கள் நாங்களாம் பயங்கர பாடுபட்டோம் முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம். அதில் பிரசாந்த் கிஷோர் ஒரு வச்சு ஐடி கம்பெனிகளை பார்த்தோம் தான் நினைச்சிருக்கலாம். எல்லாரும் நினைச்சாலுமே யார் நினைக்கணும், கடவுள் நினைக்கணும். என் தேவனாகிய கத்த கடவுள் 2014 சொல்லிட்டாரு, 2021 அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருணாநிதி மகன் தான் சொல்லிட்டாரு. அது நிறைவேறியது.